ட்ரேடர்ஸ். ஜூன் ஃபஸ்ட்டு நேற்றும் இன்றைக்கும் ட்ராவலில் இருந்தனால வீடியோ போட முடியல, லைவ்லேயும் வர முடியல. ஸோ இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, சரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏன்னா 2 நாள் வீடியோஸு நான் அப்டேட் பண்ணவே இல்லை. சாரி, நேற்றோடைய ஸ்ட்ரைக் வந்து 23,600 கால், 23,700 புட்டு இருந்துச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 23,733 ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி இங்கே சிம்பிள் வந்துச்சு, பை சிம்பிள் வந்துச்சு, நமக்கு அது ப்ராப்பராக இல்லை. அதுக்கப்புறம் செல் சிம்பிள் வந்துச்சு, இதுவும் அந்த ப்ராப்பராக இல்லாதனால நம்ம ப்ராப்பர் சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இருங்க உங்களுக்கு 23,700 காலில் நமக்கு என்ட்ரி கிடைக்கல. காலில் கிடைக்கல, புட்டில் தான் என்ட்ரி இருந்துச்சு. ஸோ புட் சைடில் வந்து சிம்பிள் வந்து 10 PM கிடச்சிச்சு, 10:25 கிடச்சிச்சு நமக்கு. இங்கே 10:25 இருக்கும்போது இங்கே செல் சிம்பிள் வந்துருக்கும்போது இதை நம்ம என்ட்ரி எடுக்கலை. இந்த சிம்பிள்லையும் நம்ம என்ட்ரி எடுக்கல, அது மீட் அவுட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இருங்களேன் சொல்லிடலாம், 23,600 ஜூன். இதுதான் பாருங்க, ப்ரீமியம்ல, அதாவது இண்டெக்ஸில் நமக்கு சிம்பிள் காமிக்குது, பை சிம்பிள் காலுக்கு பைன்னு. பட் ப்ரீமியமில் எதுவுமே இல்லை, நமக்கு கிடைக்கல. இங்கே செல் சிம்பிள் இருக்குது, இங்கே பை சிம்பிள் வந்திருக்கு. பட் ப்ரீமியமில் நமக்கு எதுவுமே அது காமிக்காதனால நம்ம ப்ரீமியமில் எதுவுமே எடுக்கல. அதனால 23 புட் சைடில் தான் நமக்கு என்ட்ரி, ப்ரீமியமில் என்ட்ரி கொடுத்துச்சு 23,700 ஜூன். அந்த 23,700 அப்போ இங்கே செல் சிம்பிள் வந்தது. இங்கே நம்ம எப்போவுமே இதோடைய லோவை மார்க் பண்ணோம். இந்த லோவை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகிற கேண்டில் தான் என்ட்ரி. ஆக்சுவலாக இந்த கேண்டில் இல்லை, இது ஏன்னா முன்னாடி ஓப்பன் ஆயிருக்கு. கரெக்டான கேண்டில்ன்றது இதுதான், 140க்கு. இங்கே பாருங்க, இங்கே என்ட்ரி சிம்பிள் வந்திருக்கு. இங்கே இதுக்கு மேலே ஓப்பன் ஆகலை, அதுக்கு அடுத்து ஒரு சிம்பிள் ஓப்பன், இதனால் இது இன்வைட் ஆச்சு. நமக்கு செல் சிம்பிள் வந்துச்சு, புட் சைடில் கால் சைடில் எதுவுமே இல்லாதனால இது போல். திருப்பி இன்னொன்று 11:55க்கு வந்துச்சு. 11:55 ஹையை பிரேக் பண்ணி அது ஓப்பன் ஆகிற கேண்டிலுக்கு நமக்கு கரெக்டாக என்ட்ரி லெவல் இது தான், 140க்கு வரும். இங்கேயே 140. ஸோ 140க்கு இங்கே இருக்கும்போது ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போவுமே இண்டெக்ஸில் என்ன செய்வோம்னா, எடுத்தோம்னா 100 பாயிண்ட்ஸ் வைப்போம். அது கீழே இண்டெக்ஸில் 100 பாயிண்ட்ஸ், ப்ரீமியமில் 50 பாயிண்ட்ஸ் வைப்போம். 50 பாயிண்ட்ஸ் நேற்று டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு என்ட்ரி தான், ஒரே ஒரு என்ட்ரி வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும், 50 பாயிண்ட்ஸ் சாலிடாக 50 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது ஓப்பன் பண்ண ஸ்ட்ரைக் வந்து 23,200 கால், 23,300 புட்டு. 23,200 கால், 23,200 கால் இன்னைக்கு ஓப்பன் ஆனது. புட் சைடில் நமக்கு நேற்று மாதிரி என்ட்ரி எதுவுமே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனுச்சு. இங்கே ஓப்பன் ஆனுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தா நமக்கு லெவல் மார்க் பண்ணோம். லெவல் இங்கே தான் வந்துச்சு, அது இன்வேலிட் ஆயிடுச்சு. எகெயின் ஏன்னா இங்கே ஒரு சிம்பிள் வந்தனால இது இன்வேலிட் ஆணுச்சு, இது இன்வேலிட். அதுக்கு அடுத்து 12:55 கொடுத்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் இன்வேலிட் ஆயிடுச்சு.
12.55 கொடுத்ததுல அதோடைய ஹை இங்க இருந்தது, இந்த கேண்டில் இங்க இருந்தனால நம்ம இந்த கேண்டில் எடுத்தோம். இதோடைய ஹை 12.55 ஹை இதான் 156. இது ரன்னிங் கேண்டில் வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னா தான் என்ட்ரி எடுத்தோம். ஆஸ் யூஸ்வல் 50 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட், 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். இது இன்னையோடைய ட்ரேடு. பட் இன்னைக்கு நம்ம ட்ரேடு வந்து நான் சென்செக்ஸ்லாம் எடுத்தேன், ட்ரையல் அண்ட் எரரா சென்செக்ஸில் எடுத்தேன், அதாவது ஜீரோ ஹீரோ ட்ரேட் எடுத்தேன், ஜீரோ டு ஹீரோ ட்ரேடு 50 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு. சென்செக்ஸில் ட்ரேட் எடுத்தது வந்து நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன் சென்செக்ஸோடைய ட்ரேடு எடுத்தது. இதுதான், இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த கான்செப்ட் இல்லாம நம்மளுடைய பேஸ் கான்செப்ட்ல பார்த்தோம்னா, அதாவது நம்ம பாக்ஸ் பண்ணி பண்ணுவோம்ல, அந்த இதில் பார்த்தோம்னா அதுலேயும் இதே தான், சேம் பிளேஸில் தான் என்ட்ரி கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தானே இந்த இண்டிகேட்டரை நம்ம பண்ணியிருக்கதே. நம்ம 3 கேண்டில் கம்ப்ளீட் ஆனோம், 4வது கேண்டில் என்ட்ரி எடுப்போம். 1 2 இல்லை, இதுவும் இல்லை, இங்கேயும் இல்லை கம்ப்ளீட்டா. இது 3 கம்ப்ளீட் ஆச்சு. இது 4 இங்கே ஓப்பன் ஆயிருந்தா, ரெட் ஓப்பன் ஆயிருந்தா இங்கே என்ட்ரி எடுத்துப்போம். இங்கேயும் எடுக்கல. 2 இல்லை, 3 இல்லை, ஏன்னா 4th கேண்டில் தான் என்ட்ரி. இங்கேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இங்கே தான் என்ட்ரி எடுத்தோம். 1 2 3 இங்கே என்ட்ரி. ஆக்சுவலாக இங்கே இருக்கு, இங்கே என்ட்ரி, இங்கே என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ், டார்கெட் இது 100. அப்போனா இங்கே என்ன டைமிங்கு 15 23,700 கால் நேற்று புட்டு 23,700. என்ன டைமிங்கு 15. இங்கே பாருங்க, நமக்கு வந்து என்ட்ரி இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, இங்கே எடுத்தோம்னா அதே தான் 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஃபிட் ஆயிடுச்சு. இன்றைக்கும் சேம் அதே சினாரியோ தான். இன்றைக்கும் அதே தான். இன்னைக்கு இங்கேருந்து ஹை லோ மார்க் பண்ணியாச்சு. 3 கேண்டில் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, 1 2 இது கீழே மிடில் லைனை பிரேக் பண்ணால் தான் புட்டை பார்ப்போம். அது வரைக்கும் கால் தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. இங்கே பாருங்க, 1 ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட், தேர்டு, 4th கேண்டில் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ், டார்கெட் 50 பாயிண்ட்ஸ். அது ஒரே கேண்டில் அடிச்சிருச்சு. ட்ரைலிங் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் இண்டெக்ஸ் நம்ம 100 பாயிண்ட்ஸ் வச்சு போவோம். இதில் வந்து 23,300, 23,200 கால். என்ன டைமிங் இது 12:45. பாருங்க, 12:45 இந்த என்ட்ரி. அவ்வளோதான். ரெண்டு பேஸு ஈஸியஸ்ட் மெத்தடு. இது வரைக்கும் எந்த சேனல்ஸ்லையுமே இது இருக்காது இந்த மாடலு. இது இன்னும் டீட்டெயில்டாக கற்றுக்கங்க. நான் ஒன்றும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது, ஃப்ரீயாக தான் சொல்லித்தரேன். 1-to-1 கால் வேற போகிறோம்.
அதனால் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஒன் டு ஒன்னே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரீஃபாக. டெய்லி ப்ராஃபிட் பண்ணுங்கள். நீங்கள் 50 கூட பண்ண வேணாம். நீங்கள் 10 to 20 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட்டை பில்ட் பண்ணலாம், கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணலாம். தேங்க்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள்.